புது புது அர்த்தங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 7:30 மணிக்கு. புதிய தலைமுறையின் பிற்பகல் செய்திகளுக்கு உங்களை வரவேற்பது சரண்யா. தலைப்புச் செய்திகளை முதலில் பார்க்கலாம். புதிய கட்சி துவங்குகிறார் கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பா. பாரதிய ஜனதாவுடன் இனி பேச்சு இல்லை என அறிவிப்பு. பாரதிய ஜனதா தலைவர் நிதின் கட்கரியின் நிறுவனங்கள் மீதான புகார்கள் குறித்த விசாரணை மத்திய அமைச்சர் வீரப்ப மொய்லி அறிவிப்பு. அரபிக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி வடமேற்கு திசைக்கு நகர்வதாக தகவல். தமிழகத்தில் படிப்படியாக மழை குறையும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. பல ஆயிரம் கோடி ரூபாய் கிரானைட் முறைகேடு விவகாரம். PR பழனிசாமியின் நெருங்கிய உறவினர்கள் உட்பட 5 பேர் கைது. இந்திய மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் மீண்டும் தாக்குதல். படகுகளை சேதப்படுத்தி மீன்களை கொள்ளையடித்து சென்றதாக தகவல். செய்திகளை விரிவாக பார்ப்போம். கர்நாடக மாநில முன்னாள் முதலமைச்சரும் பாரதிய ஜனதா மூத்த தலைவருமான எடியூரப்பா புதிய கட்சி தொடங்கப் போவதாக அறிவித்துள்ளார். பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் டிசம்பர் 10ஆம் தேதி புதிய கட்சி தொடங்க இருப்பதாகவும் விஜயதசமியான நாளை அதற்கான ஏற்பாடுகளை தொடங்க உள்ளதாகவும் கூறினார். புதிய கட்சிக்கு கர்நாடக மக்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்த எடியூரப்பா பாரதிய ஜனதாவில் இருந்து டிசம்பர் மாதம் விலக இருப்பதாக தெரிவித்தார். இவ்விஷயத்தில் தனது ஆதரவாளர்களுடன் கலந்து ஆலோசித்து முடிவு எடுத்துவிட்டதாக கூறிய எடியூரப்பா இனி பாரதிய ஜனதா தலைமையுடன் பேச்சுவார்த்தை நடத்தப் போவதில்லை என்றார். தென் மாநிலங்களில் முதன்முறையாக கர்நாடகாவில் பாரதிய ஜனதா ஆட்சி அமைக்க காரணமாக கருதப்பட்ட எடியூரப்பா ஊழல் புகார்களில் சிக்கி பதவியை இழந்தார். இதைத் தொடர்ந்து சதானந்த கவுடா முதல்வரானார். ஆனால் அவருடன் மோதல் ஏற்பட்டதால் தற்போது ஜெகதீஷ் ஷெட்டார் முதல் அமைச்சராக இருந்து வருகிறார். இந்த விவகாரத்தில் கர்நாடக முதல் அமைச்சர் பதவி அல்லது மாநில தலைவர் பதவியை தமக்கு வழங்க கோரி பாரதிய ஜனதா மேல் இடத்துடன் பலமுறை பேச்சுவார்த்தை நடத்தியும் எடியூரப்பாவுக்கு பதவி வழங்கப்படவில்லை. இதையடுத்து கட்சி செயல்பாடுகளில் இருந்து சில காலமாக விலகியிருந்த எடியூரப்பா தற்போது புதிய கட்சி தொடங்கும் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். I have taken decision to form the new regional party, and on 10th of December in Haveri they are going to launch the new regional party. Again, I request all the people of Karnataka to support our regional party to fulfill the people, Karnataka people's ambition. I want to see that Karnataka should be in all respect number one progressive state. That's my wish. For that I will work day and night. அரபிக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்துள்ளதால் தமிழகத்தில் மழை படிப்படியாக குறையும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருப்பினும் அடுத்த 24 மணி நேரத்திற்கு தமிழகத்தில் மழை பெய்யும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை அதிகபட்சமாக மண்டபம் பகுதியில் 13 சென்டிமீட்டர் மழையும், திண்டிவனத்தில் 8 சென்டிமீட்டர் மழையும், பாம்பன் பகுதியில் 5 சென்டிமீட்டர் மற்றும் ராமேஸ்வரத்தில் 4 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேக மூட்டத்தோடு காணப்படும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. கடலூர் மாவட்ட கிராமம் ஒன்றில் சுமார் 700 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர் தண்ணீரில் மூழ்கியுள்ளது. மழை நீர் செல்லும் ஓடையை தனியார் தொழிற்சாலை ஒன்று அடைத்துவிட்டதே நெல் பயிர் அழுக காரணம் என கவலை தெரிவிக்கிறார்கள் விவசாயிகள். கடலூர் மாவட்டம் தச்சம்பாளையம் பகுதியில் சில நாட்களுக்கு முன்பு பெய்த மழையால் வெள்ள நீர் தேங்கத் தொடங்கியது. இதனால் பல 100 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த நெல் பயிர்கள் அழுகத் தொடங்கியுள்ளன. இதற்கு அங்குள்ள தனியார் தொழிற்சாலை ஒன்று விளை நிலங்களை வாங்கி உயரத்தை அதிகரித்ததே காரணம் என கூறப்படுகிறது. மேலும் மழைநீர் செல்லக்கூடிய ஓடையை அடைத்துவிட்டனர் என்பதும் தொழிற்சாலை நிர்வாகத்தினர் மீது விவசாயிகள் சுமத்தும் புகார். மழை பெய்யும் தண்ணி ஓடும். இப்ப கம்பெனி தூக்குறதுனால கல்லை போட்டு தூக்குனா ஊரியும் பாதிக்கிட்டு கடல் கொந்தளி போயிடுச்சுன்னு இருக்கு. கடல் கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர் தூரம் அடிக்குது. வடிகால் பிரிட்டிஷ்காரன் காலத்துல ஏற்பட்ட வாய்க்கால். இந்த வாய்க்கால கம்பெனிக்காரங்க அட்டூழியம் பண்ணி வாய்க்கால்லாம் துத்து வச்சிருக்காங்க. இப்ப நாங்க தத்தடிச்சிருக்கோம். அந்த 5 பஞ்சாயத்து மக்களும் தத்தடிச்சிட்டு பயிர்களெல்லாம்
வெள்ளத்தில் முழுகிட்டு இருக்கு. நாங்கள் என்ன பண்ண முடியும்? ஓடை காணாமல் போனதை அறிந்த சிதம்பரம் உதவி ஆட்சியர் சுப்பிரமணி பாதிக்கப்பட்ட விளைநிலங்களை நேரில் பார்வையிட்டார். அப்போது தனியார் தொழிற்சாலையின் ஆக்கிரமிப்பை கண்டுகொள்ளாத ஊராட்சி நிர்வாகிகளை அவர் கண்டித்தார். மேலும் விவசாய பயன்பாட்டிற்காக வெட்டப்பட்ட ஓடையை அடைத்தது தொடர்பாக உதவி ஆட்சியர் தொழிற்சாலை நிர்வாகிகளை அழைத்து எச்சரித்தார். நீங்க கன்சல்டன்ட் நீங்க என்ன என்ன அட்வைஸ் பண்ணிருக்கணும்? இந்த மாதிரி ரெய்னி வந்துச்சுன்னா ரெய்னி சீசன் வந்து அங்க ஸ்டாக்னேஷன் வாட்டர் வரும், அதை ட்ரெயின் பண்றதுக்கு உண்டான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க பண்ணிருக்கணும். நீங்க எல்லாத்தையும் வந்து 5 feet இங்க எல்லாம் ரைஸ் பண்ணிட்டு அந்த பக்கம் ஒரு பள்ளமாக்கி வச்சுட்டு இப்ப வந்து அவ்வளவு அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு வந்து இப்ப பாதிக்கப்பட்டு இருந்தா என்னங்க அர்த்தம் சொல்லுங்க? பார்த்தீங்கன்னா சைமாடெக்ஸ்ன்ற கம்பெனி அந்த கிளை ஓடையே வந்து மொத்தமாக துத்துட்டு தன்னுடைய பிளான்ட் ஒர்க்கப் பண்ணிருக்காங்க. இங்கே இருக்க அதிகாரிகளுக்கு அது தெரியல. இப்போ ஆடியோ வந்த பிறகுதான் அதை வந்து ஜேசிபி வச்சு நோண்டதான் ஏற்பாடு நடக்குது. எங்களுக்கு என்ன புரிய மாட்டேதுன்னா, ஒன்று அதிகாரிகளுக்கு இது தெரியலையா, இல்லை தெரிஞ்சு அனுமதிச்சாங்களா தான் முக்கியமான விஷயம். அரசாங்கத்தை அனுமதி வாங்காம ஒரு கிளை ஓடைய தொக்குற அளவுக்கு தைரியத்தை இந்த கம்பெனி யாருக்குதான் எங்களுக்கு தெரியல. சிதம்பரம் உதவி ஆட்சியரின் எச்சரிக்கையை தொடர்ந்து ஓடை வெட்டும் பணியை தனியார் தொழிற்சாலை நிர்வாகம் மேற்கொண்டுள்ளது. எது எப்படியோ தலைக்கு மேல் வெள்ளம் போய்விட்டது என்பது போல் மழை நீரில் அழுகிய நெற்பயிரை இனி காப்பாற்ற முடியாது என்பதே நிஜம். புதிய தலைமுறைக்காக கடலூர் செய்தியாளர் ஸ்ரீதருடன் முருகப்பெருமாள் மற்றும் கோமதி. விழுப்புரம் மாவட்டம் ஆனாங்கூர் கிராமத்தில் 100 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கியுள்ளன. ஆனாங்கூர் ஏரியில் மதகு கட்டும் பணி தாமதமாக நடைபெறுவதே இதற்கு காரணம் என பாதிக்கப்பட்ட விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் மதகு வழியாக மழை நீர் விளை நிலங்களுக்குள் புகுவதாக கூறிய அவர்கள் 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் கால்வாய்களை முறையாக தூர்வாரவில்லை எனவும் புகார் தெரிவித்தனர். மழை நீரில் மூழ்கியுள்ள நெற்பயிர் அழுகி வருவதாக கூறும் விவசாயிகள் தங்களுக்கு அரசு நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர். கரண்ட் அப்பப்போ வந்து போகுது. இது கரண்ட் இல்லாத தவம் பண்ணி இது பண்ணி மழையாக பெஞ்சு நான் நல்லதுன்னு பார்த்தாக்கா இந்த மாதிரி மழை பெஞ்சு இந்த மாதிரி தண்ணி அடிச்சு இது பயிர் பூரா நட்ட பயிர் இது பூரா எல்லா வருஷம் ஆகுது. ஒவ்வொரு வருஷமும் இதே மாதிரி இந்த வாய்க்காலம் தூர் வராத எல்லாம் பிரச்சனை ஆகுது. இதனால ஒவ்வொரு வருஷமும் நெல் இந்த மாதிரி சேதமாகுதுங்க. மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக தண்ணீர் திறப்பது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. காவிரி டெல்டா மாவட்டங்களில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறப்பது நிறுத்தப்பட்டிருப்பதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேட்டூர் அணைக்கு இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 3119 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அணையின் நீர்மட்டம் 63.93 கன அடியாக உயர்ந்துள்ளது. கிரானைட் நிறுவன அதிபர் PR பழனிசாமியின் உறவினர்கள் உட்பட 5 பேரை மதுரை போலீசார் கைது செய்துள்ளனர். அரசு புறம்போக்கு நிலத்தில் சட்டவிரோதமாக கற்களை வெட்டி எடுத்ததாக எழுந்த புகாரின் பேரில் இந்த நடவடிக்கையை போலீசார் மேற்கொண்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் மகாபிரபு, பிரதீப் குமார் ஆகிய 2 பேரும் PR பழனிசாமியின் நெருங்கிய உறவினர்கள் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. கைது செய்யப்பட்டவர்கள் மேலூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இவர்களை 15 நாள் நீதிமன்ற காவலில் வைக்கும்படி நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். இந்திய கடல் பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் மீண்டும் தாக்கிய சம்பவம் மீனவர்களை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. மீன்களை பறித்து சென்றதால் பல லட்சம் ரூபாய் மதிப்புக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் 603 விசைப்படகுகளில் நேற்று காலை மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். இரவு 10 மணி அளவில் தனுஷ்கோடி மற்றும் கச்சத்தீவுக்கு இடையே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது பலூன் படகில் அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் கற்களையும் கண்ணாடி பாட்டில்களையும் வீசி மீனவர்களை தாக்கியதால் ஒருவருக்கு தலையில் அடிபட்டுள்ளது. 5 படகுகளின் கண்ணாடிகளும் சேதம் அடைந்துள்ளன. இதனால் அச்சமடைந்த மீனவர்கள் வேறு பகுதிக்கு சென்றுவிட்டனர். இன்று அதிகாலை 4 மணியளவில் மீன்பிடித்துவிட்டு திரும்பியவர்களை மீண்டும் இலங்கை கடற்படையினர் தாக்கிவிட்டு சுமார் 50 படகுகளில் இருந்த மீன்கள் மற்றும் நண்டுகளை எடுத்து சென்றுள்ளனர். இதனால் 25 லட்சம் ரூபாய் அளவுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதாக மீனவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இன்னும் 20க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கரைக்கு திரும்பாததால் இலங்கை கடற்படையினரின் தாக்குதலுக்கு பயந்து வேறு இடத்திற்கு சென்ற சமயத்தில் அவர்கள் திசை மாறி சென்றிருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. தேனி அருகே ஆற்றுப்பாலத்திற்காக 50 ஆண்டுகளாக போராடும் 5 கிராம மக்கள் இன்னல்களை அறிந்து கொள்ள இணைந்திருங்கள். புதுசா 4C பிளாட்ல ஒரு பையன் வந்திருக்காமா. நான் 1 ரன் ஓடினா அவன் 2 ரன் ஓடுறான்.
அம்மா நான் சொன்னேன்ல இவங்க தான் அந்த போர்சி. ஹாய் கார்த்திக், உங்க ஃபேமிலி ரொம்ப சுறுசுறுப்பு. என்ன பண்றீங்க? டேஸ்டியா ஹெல்தியா சமைக்கிறேன். இது பாருங்க, ஸ்ரீ கோல்டால். புரோட்டீன் இருந்தா பவர் இருந்தா சுறுசுறுப்பு. அதான் ஸ்ரீ கோல்டால். நீங்க ஸ்மார்ட் மதர் தான். ஸ்ரீ கோல்டால் தி ஸ்மார்ட் மதர்ஸ் சாய்ஸ். சுறுசுறுப்பு தந்திரும் புரோட்டீன் பவருடன். உங்கள் மகிழ்ச்சியை நீட்டிக்க பிளாட் 9.99% ஆஃபரை நீட்டித்துள்ளோம். பாண்டிச்சேரி ஸ்ரீ லட்சுமி ஜுவல்லரியோட 75 வருட வியாபார கொள்முதல் அனுபவத்தை உங்களுக்கு சாதகமாக்கி பிளாட் 9.99% சேதாரத்தில் நகைகளை வழங்குகிறோம். 9.99 ஆஃபரை உங்களுக்கு மீண்டும் தருவதில் உங்களை விட நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி. பிளாட் 9.99% சேதாரம் மட்டுமே. பாண்டிச்சேரி ஸ்ரீ லட்சுமி ஜுவல்லரி. 1860 தான் இந்த 497வது பிரிவு இந்திய தண்டனை சட்டம் வந்திருக்கு. கணவனுடைய மனைவி அவனோடு உறவு கொண்டிருந்த பெண் மீது வழக்கு தொடர முடியாது அப்படிங்கறது எப்படி சரியா இருக்கும்? பெண்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக ஒரு மேலோட்டமா பார்த்தா தோணுது. ஆனா உள்ள பார்த்தோம்னா பெண்ணுக்கு எந்த உரிமையுமே இல்லாத மாதிரி தெரியுது. மாரல் வேல்யூஸ் மீறப்படுகிறது என்பதுதான் பிரச்சனை. அதை சட்டத்தால் கண்டுபிடிக்க முடியாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல நீங்க ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இன்றைக்கு வைக்க முடியாது. திருமண வாழ்வுல காதல் இல்லை. உடலையே திறந்து வாழ்கிறவர்கள் உள்ளத்தை திறந்து வாழ பழகிக் கொண்டால் இந்த பிரச்சனை வராது. நண்பேண்டா. மதுரையில் வைரஸ் காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட செவிலியருக்கு விடுப்பு வழங்காததால் அவர் சிகிச்சை பெற முடியாமல் உயிரிழந்ததாக கூறி அரசு மருத்துவமனை ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலூர் அரசு மருத்துவமனையில் கார்த்திகேயன் என்பவர் 10 ஆண்டுகளாக செவிலியராக பணியாற்றி வந்தார். இவருக்கு கடந்த 20 நாட்களாக வைரஸ் காய்ச்சல் ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அவர் விடுப்பு கேட்ட போதிலும் அதிகாரிகள் விடுப்பு வழங்கவில்லை என கூறப்படுகிறது. இதையடுத்து கார்த்திகேயன் வைரஸ் காய்ச்சலோடு 13 நாட்களாக பணியாற்றியுள்ளார். இதில் அவரது உடல்நிலை மிகவும் மோசமடைந்து தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு சிகிச்சை பலனின்றி கார்த்திகேயன் உயிரிழந்தார். அதிகாரிகள் விடுப்பு அளிக்காததால் தான் செவிலியர் கார்த்திகேயன் உயிரிழந்ததாக கூறி மருத்துவமனை ஊழியர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒரு கடந்த 10 நாளா இரவு பணி பார்த்துக்கிட்டு இருக்காப்ல. ஆல்ரெடி அவருக்கு ஃபீவர் இருந்துச்சு. பட் இங்கே கேசஸ் நிறைய வருதுங்கிறதுனால யாருக்குமே வார ஓய்வு, சிஎல், மெடிக்கல் லீவு எதுவுமே கொடுக்கல. அதோடு தான் அந்த ஃபீவரோட தான் அவர் வந்தாப்புல டியூட்டிக்கு. நேற்று ரொம்ப சிக் ஆகிட்டாப்புல. நாங்கள் இங்கேருந்து அப்புறம் எங்களோட தலைமை மருத்துவர்கிட்ட காட்டினோம். அவங்க அப்புறம் மருத்துவ விடுப்பு கொடுத்தாங்க. தேனி மாவட்டத்தில் ஆற்றின் குறுக்கே பாலம் கட்டித்தரக் கோரி 5 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் கடந்த 50 ஆண்டுகளாக போராடி வருகின்றனர். ஆண்டுதோறும் மழைக்காலத்தில் கடும் இன்னலை சந்திப்பதாக அவர்கள் வேதனையோடு தெரிவித்தனர். தேனி மாவட்டம் வருஷநாடு அருகேயுள்ள ராயர்கோட்டை, உருட்டிமேடு, கல்லூண்டான் சுனை, வண்டியூர் உள்ளிட்ட 5 கிராமங்கள் வைகை ஆற்றின் கரையில் அமைந்துள்ளன. இந்த கிராமங்களைச் சேர்ந்த 2000க்கும் மேற்பட்ட மக்கள் மருத்துவம், கல்வி உள்ளிட்ட அனைத்து அத்தியாவசிய வசதிகளுக்காகவும் ஆற்றை கடந்து செல்ல வேண்டிய நிலையில் உள்ளனர். வருடத்திற்கு 3 மாதங்கள் ஆற்றில் நீர் ஓடுவதால் ஆற்றை கடக்க மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர்.